வாழ்க்கை ஆழமான பாடங்கள் நிறைந்த ஒன்று. சில நேரங்களில் உண்மையான ஞானம் எளிய கதைகளில் மறைந்திருக்கும். இன்று உங்களுடைய பார்வையை மாற்றும் 5 சிறந்த கதைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதல் கதை, மனிதனும் வண்ணத்துப் பூச்சியும். அமைதியான தோட்டத்தில் நடந்து செல்லும் ஒரு மனிதன் ஒரு பட்டாம்பூச்சி ஒரு கூட்டில் சிக்கித் தவிப்பதை காண்கிறான். அது வெளியே வர முடியாமல் தவித்துக்கொண்டே இருந்தது. வருத்தப்பட்ட மனிதன் கூட்டை மெதுவாக வெட்டி உதவி செய்தான். பட்டாம்பூச்சி வெளிப்பட்டது. ஆனால் அதன் இறக்கைகள் பலவீனமாக இருந்தன. அது பறக்க கற்றுக்கொள்ளவே இல்லை. பின்னர் போராட்டம் அவசியம் என்பதை மனிதன் அறிந்து கொண்டான். அந்த போராட்டத்தின் மூலம்தான் பட்டாம்பூச்சி பறக்க வலிமை பெறுகிறது. போராட்டங்கள் வளர்ச்சியின் ஒரு பகுதி. நாம் ஒருபோதும் சிரமங்களை எதிர்கொள்ளவில்லை என்றால் நாம் ஒருபோதும் வலிமையடைவதில்லை. ஒவ்வொரு சவாலும் நாம் வளர ஒரு வாய்ப்பு. இரண்டாவது கதை, கட்டுமரமும் நதியும். ஒரு துறவியும் அவரது மாணவரும் ஒரு ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. அவர்கள் ஒரு கட்டுமரத்தை உருவாக்கி கவனமாக கடந்து சென்றனர். அவர்கள் மறுகரையை அடைந்ததும் மாணவர் அவருடன் கட்டுமரத்தை சுமக்க முயன்றார். துறவி சிரித்துக்கொண்டே அவரிடம், "நீ ஏன் கட்டுமரத்தை சுமந்து செல்கிறாய்? இனி நமக்கு அது தேவையில்லை" என்று கேட்டார். மாணவர் தயங்கிவாறு, "ஆனால் இந்த கட்டுமரம் ஆற்றை கடக்க நமக்கு உதவியது. நாம் அதை வைத்திருக்க வேண்டாமா?" என்று பதிலளித்தார். துறவி, "சில விஷயங்கள் சிறிது காலத்திற்கு நமக்கு உதவுகின்றன. ஆனால் அவை ஒரு நாள் பாரமாக மாறிவிடும். அவசியமில்லாததை விட்டுவிட வேண்டும்" என்றார். மாணவர் கட்டுமரத்தை கீழே வைத்து முன்னோக்கி நடக்கிறார். நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் ஒரு காலத்தில் நமக்கு உதவிய உறவுகள் கூட பின்னர் நம்மை தடுத்து நிறுத்தக்கூடும். எப்போது விட்டுவிட்டு முன்னேற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது கதை, விவசாயியின் அதிர்ஷ்டம். ஒரு விவசாயி தனது வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது அவருடைய குதிரை திடீரென்று ஓடிவிடுகிறது. அதை கண்ட பக்கத்து வீட்டார் அவரை பார்த்து, "எவ்வளவு துரதிர்ஷ்டம்" என்றனர். விவசாயி அமைதியாக சிரித்துக்கொண்டே, "இருக்கலாம்" என்று பதிலளித்தார். மறுநாள் குதிரை காட்டு குதிரைகளுடன் திரும்புகிறது. பக்கத்து வீட்டார் கூச்சலிட்டனர். "நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி" என்றனர். விவசாயி மறுபடியும் "இருக்கலாம்" என்று பதிலளித்தார். பின்னர் அவரது மகன் அந்த குதிரைகளில் ஒன்றை சவாரி செய்ய முயற்சித்த போது கீழே விழுந்து கால்களை முறித்து கொண்டார். பக்கத்து வீட்டார் அவரை பார்த்து பரிதாபப்பட்டு, "எவ்வளவு துரதிர்ஷ்டம்" என்றனர். விவசாயி மீண்டும் "இருக்கலாம்" என்று பதிலளித்தார். சில நாட்கள் கழித்து இளைஞர்களை போருக்கு அழைத்துச் செல்ல வீரர்கள் வருகிறார்கள். ஆனால் விவசாயியின் மகன் காயமடைந்ததால் அவரை அழைத்துச் செல்லவில்லை. அக்கம் பக்கத்தினர், "நீங்கள் அதிர்ஷ்டசாலி" என்று கூறினர். விவசாயி சிரித்தபடி அமைதியாக இருந்தார். விவசாயி ஒரு ஆழமான உண்மையை புரிந்து கொண்டார். வாழ்க்கை நிச்சயமற்றது. நல்லது கெட்டது வெறும் எண்ணங்கள்தான். இன்று துரதிர்ஷ்டவசமாக தோன்றுவது நாளை ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கலாம். வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வும் நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆதலால் நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு நடந்து செல்லுங்கள். நான்காவது கதை, வயதான புத்திசாலி ஆந்தை. அமைதியான காட்டில் ஞானத்திற்கு பெயர் பெற்ற ஒரு வயதான ஆந்தை வசித்து வந்தது. ஒவ்வொரு இரவும் அது ஒரு உயரமான மரத்தில் அமர்ந்து உலகை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு இளம் குருவி ஆந்தையை சந்தித்து, "நீங்கள் எப்படி இவ்வளவு அறிவாளியாக ஆனீர்கள்?" என்று கேட்டது. ஆந்தை சிரித்தபடி கூறியது, "நான் பேசுவதை விட அதிகமாக கேட்கிறேன். நான் எவ்வளவு கேட்கிறேனோ அவ்வளவு அதிகமாக புரிந்து கொள்கிறேன். நான் எவ்வளவு புரிந்து கொள்கிறேனோ அவ்வளவு அதிகமாக நான் புத்திசாலி ஆகிறேன்" என்று பதிலளித்தது. இளம் குருவி யோசித்தது. அது அதுவரை பேசிக்கொண்டே இருந்தது. ஆனால் ஒருபோதும் உண்மையாக கேட்கவில்லை. அன்று முதல் அது அதிகம் கேட்டு குறைவாக பேசத் தொடங்கியது. உண்மையான ஞானம் பேசுவதிலிருந்து அல்ல, கேட்பதிலிருந்தும் கவனிப்பதிலிருந்தும் வருகிறது. அதிகமாக பேசுபவர்கள் கொஞ்சம் கற்றுக்கொள்கிறார்கள், ஆனால்
திறந்த மனதுடன் கேட்பவர்கள் உண்மையான புரிதலை பெறுகிறார்கள். 5வது கதை, விரலும் சந்திரனும். ஒரு குருவும் அவரது மாணவரும் இரவில் ஒரு மலையில் நின்று வானத்தை பார்க்கும்போது குரு சந்திரனை சுட்டிக்காட்டி, பார் என்று தனது மாணவரிடம் கூறினார். ஆனால் மாணவன் சந்திரனை பார்க்காமல் குருவின் விரலை பார்த்து கொண்டிருந்தான். குரு சிரித்தபடி கூறினார், நீ என் விரலை பார்த்து கொண்டிருக்கிறாய், சந்திரனை பார்க்கவில்லை. வாழ்க்கையில் நாம் பெரும்பாலும் வார்த்தைகள், சின்னங்கள் மற்றும் போதனைகளை உண்மை என்று தவறாக நினைக்கிறோம். ஆனால் அவை வழிகாட்டிகள் மட்டுமே. வார்த்தைகள் அல்லது சின்னங்களை பற்றி கொள்ளாதீர்கள். உண்மையான உண்மையை கண்டுபிடிக்க அவற்றை தாண்டி பாருங்கள். வாழ்க்கை ஒரு புத்தகம் அல்ல, நீங்கள் அதற்கான எழுத்தாளர். நீங்கள் எந்த பாதையை தேர்வு செய்கிறீர்கள்? பயமா அல்லது தைரியமா? எதிர்ப்பா அல்லது வளர்ச்சியா? பதில் உங்களுக்குள் உள்ளன. இந்த கதைகள் உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்.